பிரியாணி கூட பண்ணுற கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அப்படியே போட்டுடலாம். கத்திரிக்காய் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயிலேயே. உப்பு போட்டுக்கோங்க. பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் வேக விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். தேங்காவும் முந்திரியும் அரைச்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிக்கீரை போட்டுக்கோங்க. கடைசியாக போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி ரெடி.